அன்புக்குரியவர்களே, என் தந்தையை கைபிடித்து கூட்டி போவதற்கும் அவர் படுத்த படுக்கையாகிவிட்டால் தூக்கி அவருடைய அசுத்தங்களை சுத்தம் செய்வதற்கும் இரக்கமில்லாத உணர்வில்லாத பிள்ளைகளாகத்தானே நாம் வளருகிறோம். இந்த உணர்வோடு இருந்து கொண்டு எப்படி சகோதரர்களே நாம் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை எதிர்பார்க்க முடியும்? அவுஸத்து அபுவாபில் ஜன்னா, அவுஸத்து அபுவாபில் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய நடுவாசல். அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் உடைத்து தொலைத்து தூக்கி வீசி விட்டிருக்கிறோம் தெரியுமா? நிறைய பேர் தந்தைக்கு முன்னால் எதிர்த்து நிற்கிறோம், தந்தையை தூஷண வார்த்தைகள் பேசுகிறோம், கை நீட்டி அடிக்கிறோம், போலீஸ் நிலையத்திலே வழக்கு வைக்கிறோம், தந்தைக்கு எதிராக வாதாடுகிறோம். ஈமான் அல்லாஹ்வுடைய சிந்தனை அறவே இல்லாத ஒரு மனிதனால் மட்டும்தான் அன்புக்குரியவர்களே இந்த உணர்வோடு இருக்க முடியும். தந்தையை இழந்து விட்டவர்கள் தான் அந்த தந்தைக்கு நிறையவே செய்திருக்க வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு வாழுகிற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். உறவுகளே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தாய்க்கு பின் தாரம் என்று சொல்லுவார்கள். ஒரு தாய் மரணித்தால் அந்த தாயினுடைய இடத்தை ஒரு நல்ல மனைவியால் அடைக்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தந்தையினுடைய உறவை யாராலும் அடைக்க முடியாது சகோதரர்களே.